ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட பாட்டு பிளிட்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. சம்பா கோதுமை ரவையை வச்சு ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போட்டு நல்லா முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோட நீங்கள் உலர்ந்த திராட்சை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மீதி இருக்கிற நெய்யோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த சம்பா கோதுமை ரவையை நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவை ஒரு பாதி அளவு வறுப்பட்டு வந்ததும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்ய பயன்படுத்துகிற கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு நம்ம ஆரம்பத்திலே நெய்யோடு சேர்த்து வறுத்தோன்னா அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரவையை ஒரு பாதி அளவு வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம கோதுமையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இந்த ரவையை கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டு நல்லா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேசரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை வறுத்த அதே கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால், 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால், மொத்தம் 3 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 கப்புமே தண்ணியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஃபுட் கலர் வேண்டாம், அதில் இருக்கிற அந்த நேச்சுரல் ப்ரௌன் கலரே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு கையில் ரவையை போடுங்க, இன்னொரு கையில் கரண்டியை வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம ரவையை நல்லா வறுத்ததுனால இது மேக்ஸிமம் கட்டிப்படாது. அதனால் நீங்கள் கட்டிப்பட்டுருன்னு பயப்படவே தேவையில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா தம்மில் வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்கேன். பாருங்கள், சுத்தமாக இதில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இந்த சம்பா கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மீடியம் இனிப்பு தான். கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய்யை ஒரே நேரமாக மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கேசரியை நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறீங்க, இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நேரத்துக்கு மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு நெய் பாதி அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கலந்துக்கலாம்.
நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி பார்த்தீங்கன்னா 1 கோடி வியூவை தாண்டி போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய சூப்பரான கேசரி ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சம்பா கோதுமை ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்கிற பால் கோதுமை மாவு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.